நம் பூமியின் கடினமான பாறைகள் மேல்தான் நாம் வாழ்கின்றோம். கிரகத்திற்குள் இருக்கும் காற்றை சுவாசிக்கிறோம். வானத்தில் இருந்து விழும் மழை நீரைத்தான் குடிக்கிறோம். மண்ணில் வளரும் உணவை உண்கிறோம். இது எப்போதும் இப்படியே தான் நடக்கிறதா? பூமி எப்போதும் இப்படியே இருக்கக்கூடியதா? அதாவது சொர்க்க பூமியாகவே இருக்குமா? வாங்க பார்க்கலாம். மேலே கேட்கப்பட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் தெரிந்து கொள்ள நாம் சில பில்லியன் ஆண்டுகள் பின்னோக்கி செல்ல வேண்டும். அப்படி ஒருவேளை நாம் போக முடிந்தால் பூமியும் சூரிய குடும்பமும் இதோ இப்படித்தான் அடையாளமே தெரியாத ஒன்றாக இருப்பதை கவனிக்கலாம். அதாவது வாயுக்களும் தூசுகளும் நிறைந்து இருந்த ஆரம்ப சூரிய குடும்பமாக நமக்கு சந்தேகம் வரும். அது எப்படி சாதாரண வாயுவும் தூசுவும் ஒரு பூமியாகவும் ஒட்டுமொத்த சூரிய குடும்பமாகவும் மாற முடியும் என்று அதற்கான நிகழ்கால ஆராய்ச்சியில் கிடைத்த ஆதாரம்தான் இதோ. The Gemini Planet Imager First Light Image of Beta Pictorius b என்ற எவிடன்ஸ் தான் நாம் பார்க்க போகிறோம். இது உண்மையான வேற்று உலகத்தின் நேரடி படம், டைரக்ட் இமேஜிங். இந்த இடத்தில்தான் நட்சத்திரம், அதாவது நம் சூரியனை போன்ற ஒரு நட்சத்திரம் இருக்கிறது. அதுதான் பீட்டா பிக்டோரியஸ் நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தின் பிரைட்னஸை விஞ்ஞானிகள் முழுமையாக மறைப்பார்கள். அப்படி மறைக்கும் போதுதான் நம்மிடம் இருக்கும் பவர்ஃபுல் டெக்னாலஜி வாயு மற்றும் தூசுகளில் மறைந்து கொண்டிருக்கும் கிரகத்தை கண்டுபிடிக்கும். அப்படித்தான் புதியதாக உருவாகும் கிரகத்தை கண்டுபிடித்து எடுத்த நேரடி படம். இதுதான் அந்த கிரகம். இதில் தெளிவாக காட்டப்படுகிறது பாருங்கள். இப்படித்தான் ஆராய்ச்சிகள் நடக்கிறது. இது போல பல நூறு கிரகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சமீபத்தில் கூட ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தேன். அதில் ஒரு நட்சத்திரத்திற்கு அருகில் வாயுக்களும் தூசுகளும் ஒன்றாக இணையும் இடத்தில் ஒரு புதிய கிரகம் உருவாவதை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்தார்கள் என்று கூறியிருந்தேன். அதுபோலதான் நாம் யாருமே பார்க்க முடியாத காலகட்டத்தில், அதாவது சூரிய குடும்பத்தின் ஆரம்ப காலத்தில் வெறும் தூசுவும் வாயுவும் பின்னி பிணைந்து பல கோடி வருடங்கள் எடுத்துக்கொண்டு உருவானதுதான் நம் பூமியும் மற்ற கோள்களும். உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியும் என்று நம்புகிறேன். மேலும் ஒரு உண்மையை நான் சொல்ல போகிறேன். இது ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் உங்கள் மனதை பொறுத்தது. சுமார் 460 கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் ஏதோ ஒரு நட்சத்திரம் சூப்பர்னோவாவாக வெடித்துள்ளது. இது போலதான் அந்த வெடித்த நட்சத்திரம் ஏகப்பட்ட வாயுவையும் தூசியையும் மிச்ச மீதிகளாக விண்வெளியில் விட்டு சென்றது. அப்படி விடப்பட்ட கேஸ் அண்ட் டஸ்டுகள் ஒன்றை ஒன்று இழுக்க தொடங்கின, வேகமாக சுழலத் தொடங்கின. இதுதான் சோலார் நெபுலா என்று கூறப்படுகிறது. இந்த வாயு மற்றும் தூசு மேகம் எவ்வளவு வேகமாக சுழல்கிறதோ அவ்வளவு அதிகமாக வாயுவும் தூசுவும் மைய பகுதியில் குவிந்தது, அதாவது வெரி சென்டரில். நெபுலாவின் வேகத்தை மேலும் அதிகமாக தூண்டி காலப்போக்கில் இந்த தூசு மற்றும் வாயு மேகத்தின் மைய பகுதியில் இருக்கும் ஈர்ப்பு விசையானது மிகவும் தீவிரமடைந்து ஹைட்ரஜன் அணுக்கள் இன்னும் வேகமாகவும் வன்முறையாகவும் நகர்ந்து ஹைட்ரஜன் மற்றும் புரோட்டான் ஃபியூசியன் ஆகி ஹீலியத்தை உருவாக்கி அதிக அளவு ஆற்றல் உருவாகி ஆற்றல் வெளியிட தொடங்கியது. இப்படித்தான் சோலார் சிஸ்டமில் சுமார் 460 கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் நமது சூரியனான நட்சத்திரம் உருவானது. அடுத்து பிளானட் ஃபார்மேஷன், கிரகங்களின் உருவாக்கம்தான். சூரியன் உருவாகி முடிக்க சோலார் நெபுலாவில் இருந்த பொருட்கள் 100% மேட்டர்ஸில் 99% மேட்டர்ஸை சூரியன் உருவாகவே எடுத்துக்கொண்டு விட்டது. மீதி வெறும் 1% தான் தூசுக்களாகவும் வாயுவாகவும் மீதம் இருந்தன. அதுதான் காலப்போக்கில் வெவ்வேறு மாசஸ் நிறையில் உருவாக்கம் ஆரம்பித்தது. அதுதான் கோள்களும் விண்கற்களும். இதில் நிறை அடிப்படையில் அதிகம் இருக்கும் இடம் அதை சுற்றியுள்ள தூசுவையும் வாயுவையும் தன்பக்கமாக இழுக்க போட்டி போட்டன. அதில் ஜூபிட்டர் ஆதிக்கம் செலுத்தியது. சனி கிரகம் 2ஆம் இடத்தை பிடித்தது. இப்படியே ஒவ்வொரு கோளும் வெவ்வேறு இடைவெளியில் இருந்து உருவாக தொடங்கின. கிரகங்கள் எங்கெல்லாம் இருந்ததோ அங்கெல்லாம் தனக்கான நிரந்தர இடமாக ஆக்கி கொண்டது.
460 கோடி ஆண்டுகளாக சூரியனை சுற்றி கொண்டே காலத்தை நகர்த்துகின்றன கிரகங்கள். இதில் ஒன்றுதான் நம் பூமியும் முதல் 4 கிரகங்களான பாறை உலகங்களும். அதில்தான் நம் பூமி இருக்கிறது 3வது இடத்தில். அதனால் தான் சூரியனில் இருந்து அருகில் இருப்பதால் இந்த 4 கிரகமும் இப்போதும் வெப்பத்தை தக்க வைத்து கொண்டுள்ளது. பூமியின் உருவாக்கம் எப்படி இருந்தது என்பதை உணர்ந்து விட்டோம். இப்போது பூமி உருவான பிறகு பூமியின் ஆரம்பம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். இன் எர்த் பிகினிங். இந்த ஆரம்ப கட்டத்தில் பூமியை பார்த்தால் இதுவா பூமி என்று நமக்கு தோன்றும். காரணம், ஆரம்பத்தில் பூமி மிகவும் சூடாக இருந்தது. இதோ இப்படித்தான் உருகிய மாக்மாவாக ஓடியிருந்தது. கிரகத்தில் வெப்பம் அப்படியே இருக்கும். காலம் போக போக சில 100 மில்லியன் ஆண்டுகளில் நம் பூமி குளிரத் தொடங்கியது. அதன் பின்புதான் திரவ நீர் கடல் உருவானது. பூமிக்கு அடியில் வெப்பம் அப்படியே இருக்க தொடங்கியது. மேலே குளிர்ந்த மேக்மா பாறைகளாக மாறின. இது பல அடுக்குகளாக லேயர்ஸாக மாறியது. இதில் பூமிக்கு அடியில் போனது எல்லாமே அடர்த்தியான திடப்பொருட்கள். பூமிக்கு மேலே நின்றது எல்லாம் இலகுவான லைட்டர் மெட்டீரியல்ஸாக நின்றது. அதன் பின் விண்கற்கள் மழை போல பொழிந்தது. கிரகத்தில் பூமியின் ஆரம்ப வளிமண்டலம் அட்மாஸ்பியர் அதிகபட்சம் ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் தான். அடுத்து மேலோடு கிரஸ்ட் உருவானது. பின் எரிமலை வெடிப்புகள் தொடர்ந்து நடந்தது. இந்த வெடிப்பில் இருந்து வாட்டர் வேப்பர், நீர் ஆவி பம்பிங் செய்யப்பட்டது. இதே எரிமலைகள் அம்மோனியா மற்றும் கார்பன் டை ஆக்சைடு ஆகியவற்றை பூமியை சுற்றியுள்ள வளிமண்டலத்தில் செலுத்தி இருந்தது. அதன் பின் மெதுவாக பெரும் கடல்கள் உருவாக தொடங்கியது. அந்த கடலில் தான் முதல் ஆரம்ப உயிரினங்கள் உருவாக ஆரம்பித்தன. அதாவது பழமையான வாழ்க்கை ஆரம்பமான இடம் அது. இதில் விண்கற்கள் பங்கு இல்லையா என்று கேட்கலாம். விஞ்ஞானிகள் விண்கற்கள் முக்கிய பங்கு இந்த நேரத்தில் வகித்தது என்று நம்புகிறார்கள். எப்படி என்றால், ஆரம்ப காலத்தில் இந்த விண்கற்கள் தொடர்ச்சியாக பூமியில் விழுந்து கொண்டே இருந்துள்ளது. இவைகள்தான் அதனுடன் பூமிக்கு வரும்போது முக்கியமான நீர் ஆதாரத்தை எடுத்து வந்துள்ளது. இன்றும் விண்வெளியில் இருக்கும் விண் பாறைகளில் ஆராய்ச்சிகள் நடத்தியதில் விண்கற்களில் மினரல்ஸ்களில் வாட்டர், தண்ணீர் இருப்பது கண்டுபிடித்தார்கள். இதுபோலதான் விண்கற்கள் பூமியில் உயிர்கள் உருவாக தேவையான வாய்ப்பை கொடுத்தது என்று நம்புகிறார்கள். இந்த செயல்முறை ப்ராசஸ் எல்லாம் நடந்து சுமார் 2.2 பில்லியன் முதல் 2.7 பில்லியன் ஆண்டுகள் கழித்து ஒளிச்சேர்க்கை பாக்டீரியா உருவாகியது. இந்த பாக்டீரியாக்கள் தான் ஒளிச்சேர்க்கையின் மூலம் ஆக்சிஜனை வளிமண்டலத்திற்குள் வெளியிட்டது. இது படிப்படியாக இன்று நாம் வாழும் நிகழ்காலத்து வளிமண்டலமாக, மாடர்ன் அட்மாஸ்பியராக மாற்றம் அடைந்தது. அதில் 78% நைட்ரஜனும் 21% ஆக்சிஜனும் மற்றும் சில வாயுக்கள் என்று இன்றைய உயிரினங்கள் உயிர் வாழ ஏற்ற சூழ்நிலை பூமிக்கு கிடைத்தது. அதில் தான் நாம் வாழ்கிறோம். நம்மை போன்ற பல ஆயிரக்கோடிக்கணக்கான உயிர்கள் வாழ்கின்றன. நான் சொல்வது அறிவியல் ஆராய்ச்சிக்கு உட்பட்டது. பல ஆராய்ச்சியின் முடிவில் வெளியிடப்பட்ட அறிவியல் சான்றுகளின் அடிப்படையில் கூறப்படுகிறது. இதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் உங்கள் விருப்பம். நன்றி. மீண்டும் இது போன்ற ஆச்சரியமான பல தகவல்களோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். இது உங்கள் அன்பு நண்பன் மோகன்ராஜ்.